தோலும் பழமும். இது என்ன தலைப்பு? இது எப்படி பொருந்துகிறது பார்ப்போமா? தெருவில் எரியப்படுவது தோல். தெருவில் எரியப்படுவது தோல், விரும்பி உண்ணப்படுவது கனி. எரிந்த தோலும் இரையாகும், அதில் ஏதோ ஜீவன் பசியாரும். ஆகுமா இல்லையா? எரிந்த தோலும் இரையாகும், அதில் ஏதோ ஜீவன் பசியாரும். கருணை மிகுந்த கடவுளவன் கைவண்ணம்தான் இவ்வுலகம். கருணை மிகுந்த கடவுளவன் கைவண்ணம்தான் இவ்வுலகம். கடுகளவும் அதில் வீண் இல்லை, இதை கற்பதே கல்வியின் ஓர் எல்லை. கடுகளவும் அதில் வீண் இல்லை, இதை கற்பதே கல்வியின் ஓர் எல்லை. என்னுடைய குருநாதர் அழகான ஒரு வார்த்தை சொல்வார். There is no regrettable wastage in cosmos. Perhaps regret is wasteful. There is no regrettable wastage in cosmos. Perhaps regret is wasteful. இல்லையா? வருந்துவதுதான் வீணானதே தவிர, வீணான செயலே தவிர இந்த உலகத்தில் படைப்பில் எதுவுமே வீணானதில்லை என்பதுதான் குருநாதருடைய வாக்கு. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு சுவாரஸ்யமான கதை. அந்த கதாநாயகனுடைய பெயர் கரிகாய்த்தோலி கிருஷ்ணமூர்த்தி. இப்படி ஒரு பெயர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அங்க உண்டே நமக்கு தான் பேத்தி இலை பாட்டி, இதெல்லாம் பார்த்தோம்ல, பேய் அத்தி இலை பாட்டி, இது மாதிரி நிறைய இருக்கும். இப்ப இவர் கரிகாய்த்தோலி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு இவருடைய பெயர். மடத்துக்கு சுவாமிக்கு தொண்டு செய்து அவரோடு தங்கி அவரோடு பயணப்படுகிறவர்களுக்கு அவருடைய பெயர்களை காட்டிலும் இன்னொரு பெயர் வரும் இல்லையா? அது மாதிரிதான் இவர் ஒரு நீதிபதியினுடைய பெயர், ஜட்ஜினுடைய பேரன். இவர் வங்கி பணியில ஈடுபட்டிருக்காரு. இவர் ஜட்ஜால வங்கி பணியில ஈடுபட்டிருக்காரு. தாத்தாவுடைய பெயர் சொல்லி, நீ அவருடைய பேரன் தானே, நீ அவரை மாதிரி வரணும் அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன செய்வார்? ஏதோ பேங்க்ல வேலையில இருக்காரு. தாத்தா ஜட்ஜா இருந்தார், அவர் மாதிரி எங்க வருது, நீ அவரை மாதிரி வரணும் அப்படின்ட்டார். சொன்னதுதான், அவ்வளவுதான். அந்த வார்த்தை கிருஷ்ணமூர்த்தியினுடைய மனதுல ஆழமாக பதிந்து விட்டது, தங்கி விட்டது. அப்போ 2 பேரை கிருஷ்ணமூர்த்தி கூட்டிட்டு வர்றார். இங்கே வெளியூர்ல முகாம், மகாசுவாமிகளுடைய முகாம். அந்த 2 பேரும் வைணவர்கள். அவர்கள் என்ன காரியத்துக்காக வந்தார்களோ, ஒரு கருமாரி அம்மன் கோயிலை கட்டுவதற்காக வந்திருக்கிறார்கள். அந்த பணியிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது சொல்றாங்க சுவாரஸ்யமா, 2 பேரும் கருமாரி அம்மன் கோயில் கட்ட போறாங்க. அப்படியா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டு சமாசிரயணம் ஆயிடுதா அப்படின்னு கேட்கிறார். உங்களுக்கு தெரியும், வைணவ சம்பிரதாயத்தில் அது ரொம்ப முக்கியம். இந்த சங்க சக்கரம் பதிப்பது என்கின்ற சமாசிரயணம் அது ஆயிடுதா அப்படின்னு கேட்கிறார். ஆயிடுத்து சுவாமி அப்படின்ட்டு அவங்க பதில் சொல்றாரு. இவரை திரும்பி, கிருஷ்ணமூர்த்தியை திரும்பி பார்த்து, சமாசிரயணம் ஆயிடுத்துன்னா ஆச்சாரியாலோட அனுமதி இல்லாம இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு. என்ன குறிப்பான வார்த்தை பாருங்க. சமாசிரயணம் ஆயிடுத்துன்னா யூ பிலாங் டு தி ஆச்சாரியா, உங்களுடைய ஆச்சாரியாருக்கு தான் நீ சொந்தம், அவருக்குத்தான் கட்டுப்பட்டவன் ஆகிறாய். எனவே அவருடைய அனுமதி கேட்காமல் ஒரு கோயில் கட்ட வருவது அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றது சம்பிரதாயம் போல இருக்கிறது. அது அவர் சொல்லித்தான் நமக்கே தெரிகிறது. அப்படியா, சரி பெரியவா, நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க, அந்த கோயில் கட்ட போறா அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்ற. திரும்ப கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து, நீ கோவில் கட்டுவியா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு புரியலையே நமக்கு. இவங்க 2 பேர் தானே கோயில் கட்ட போறாங்க, அதுக்குன்னு தான் நீ உங்களை கூட்டிட்டு வந்தோம். நம்ம பார்த்து கோயில் கட்டுவேன்னு கேட்க முழிக்கிறார். என்ன சொல்றதுன்னு அவருக்கு தெரியல. அது முடிந்தது. 3 பேரும் போறாங்க. என்னாச்சு? இந்த கருமாரியம்மன் கோயில் கட்டுவதற்காக வந்த இந்த 2 வைணவ அன்பர்களும் ஏதோ காரணத்தால் அந்த கமிட்டியிலிருந்து ராஜினாமா செய்து விடுகிறார். அப்போ அந்த கோயில் கட்டுகின்ற பொறுப்பு நம்முடைய கிருஷ்ணமூர்த்திக்கு தான் சேர்கிறது. அது வரைக்கும் அவர் கிருஷ்ணமூர்த்தி தான். அவருக்கு மடத்துல தங்கி பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்கின்ற ஆசை பலமாக இருந்தது. ஆனா அது இன்னும் நடக்கல. அதுக்குள்ள இந்த கோவில் கும்பாபிஷேகம் வரைக்கும் வருகிறது. இந்த பணி அவரிடம் இருக்கிறது. நடுவுல ஒரு முறை அவர் திரும்ப பெரியவர்கிட்ட சுவாமி, எனக்கு இந்த கோயில் கட்டுற பணி இருக்கு, அது முடிச்சுட்டு நான் கட்டாயமா
மடத்துக்கு வந்துடுவேன், பெரியவாளுக்கு தொண்டு பண்ணணும் எனக்கு அப்படின்னு. அப்போ திடீர்னு ஒரு கேள்வி கேட்குற திரும்ப, நீ வசூல் பண்ணுவியா அப்படிங்கிறார். என்னடா இது? ஆனால் கொஞ்சம் உஷாராயிட்டார் கிருஷ்ணமூர்த்தி. முதல்ல கோயில் கட்டுவதற்காக 2 அன்பர்களை கூட்டி வந்து பேசும்போது இவரை பார்த்து நீ கோயில் கட்டுவியா அப்படின்னு கேட்டாரு. அப்போ நான் எங்க கோயில் கட்டுறது நினைச்சேன், இப்போ இந்த கோயில் கட்டுற பொறுப்புல இருக்கேன் நான் வந்துடுத்து. அதே மாதிரி இப்ப இன்னைக்கு ஏதோ மடத்துல வந்து கைங்கரியம் பண்ணுவேன்னு கேட்டு நீ வசூல் பண்ணுவியா அப்படின்னு கேட்கிறாரு. இதுல ஏதோ இருக்குடாப்பா, உள்விவரம் ஏதோ இருக்கு, புரியும் போது புரியும். அப்பவும் பதில் சொல்ல முடியல, ஏதோ சொல்லிட்டு விட்டுட்டார். அந்த கருமாரியம்மன் கோயில கிருஷ்ணமூர்த்தி சக்சஸ்ஃபுல்லா கட்டி முடிச்சாச்சு. கும்பாபிஷேகம் முடிந்து விட்டது. கும்பாபிஷேகம் முடிஞ்ச கையோட மடத்துக்கு வந்துடுறார். ஏன்னா இவருடைய ஆசை என்ன? கோயில் கட்டுவதல்ல இவருடைய ஆசை. இது ஒரு விதிக்கப்பட்ட பணி, அதை செய்தார். பெரியவருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பலமான ஆசை, அதுதான் அவருடைய நெஞ்சில் அலைமோதி கொண்டிருந்தது. எனவே அந்த கும்பாபிஷேகம் முடிந்த கையோடு தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு பதவியை விட்டு விலகி நேரம் இங்க வந்துடுறார். அப்படியா, வந்துட்டியா நீ? சரி, நான் ஏதாவது பண்ணணும், நீங்க பண்ணலாமே. நீ என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த எல்லா வீடுகளுக்கும் போ, அந்த தெரு இந்த தெரு போ. இந்த காய்கறி எல்லாம் வெட்டிட்டு அந்த தோல் போடுவாப்பார், தொலி, காய்கறி தொலி, அதை சேகரம் பண்ணும். என்ன சுவாமி? ஆமா, அதுதான், இதாண்டா நீ பண்ண வேண்டியது. ஒரு வீட்டுக்கா போ, வியாழக்கிழமையும் போகணும், வெள்ளிக்கிழமையும் போகணும். இந்த காய்கறி வெட்டின அப்புறம் அந்த தோல்லாம் மிச்சம் இருக்கும் பார், காய்கறி தொலி அப்படிமா. அதை தோலை தொலின்னு சொல்றது உண்டு. வேர்க்கடலை தொலி, வேர்க்கடலை தோல்லாம் சொல்றது இல்லை, அழகாவும் இல்லை. தொலி சொன்னது அழகா இருக்குன்னு வைங்களேன், தொலிப்பதுன்னு பேர் அதுக்கு. அதெல்லாம் நீ கலெக்ட் பண்ணிக்கோ. இதுதான் இந்த வசூல். வசூல் பண்ணுவியா அப்படின்னு கேட்டாரு. பணம் இல்லை, இந்த காய்கறி தோலியை வீடு வீடா போய் கலெக்ட் பண்றதுதான் அவர் குறிப்பிட்ட வசூல் என்றது கிருஷ்ணமூர்த்தி புரிந்து கொள்ளுகிறார். சரி பெரியவா. அப்புறம் அதை கொண்டு வந்து வியாழன் வெள்ளியில வசூல் பண்ணிட்டியா, சனிக்கிழமை அன்னைக்கு மாடுகளுக்கு கொடு, பசு மாடுகளுக்கு கொடு. நான் ரொம்ப விசேஷம்டா, அது ரொம்ப நல்லது, பண்றியா? நான் சரி பண்றேன் அப்படின்னாரு. வியாழன் வெள்ளியில வசூல் பண்ணிட்டியா, சனிக்கிழமை அன்னைக்கு மாடுகளுக்கு கொடு, பசு மாடுகளுக்கு கொடு. நான் ரொம்ப விசேஷம்டா, அது ரொம்ப நல்லது, பண்றியா? நான் சரி பண்றேன் அப்படின்னாரு. போயிட்டே இருக்கு இந்த பணி. அப்போ என்ன ஆகிறது? கருமாரியம்மன் கோயில் கட்டும் வரை, கட்டி முடிக்கும் வரை, கும்பாபிஷேகம் நடக்கும் வரை கிருஷ்ணமூர்த்தியாக இருந்தவர் மறுவாரத்திலிருந்து வியாழன் வெள்ளிக்கிழமையிலிருந்து துவங்கி ஒரு சனிக்கிழமை தாண்டிய பிறகு காய்கறி தொலி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற சிறப்பு பட்டத்தோடு வழங்கப்பட்டார். அவர் சரி அழைக்கப்பட்டார். அப்படி அந்த பணி மட்டும் தொடர்ந்துட்டே இருக்கு. அவர் எங்க இருந்தாலும் அது செய்யணும். எப்பவும் பெரியவர் கூட அவர் போறது இல்லை. ஒரு முறை பெரியவர் எங்கேயோ வெளியூர்ல இருக்கும் பொழுது இவர் போய் சேர்ந்திருக்கிறார். அங்க வங்கி பணியும் இருக்கு. வங்கி பணியும் செய்து கொண்டேதான் இந்த காய்கறி தோல் கலெக்ஷன் அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. பெரியவர் வெளியூரிலே முகாமிட்டு இருக்கும் பொழுது சில அன்பர்களுடன் அவர் செல்லும் பொழுது அங்க சொல்றாங்க, இல்ல அவர் படுத்துண்டாச்சு, ராத்திரி படுத்துண்டாச்சு, இப்ப திரும்ப அவரை இப்ப எழுப்ப முடியாது, விசிராந்தியா இருக்கார். சரி அப்படின்னு அந்த ஓசை கேட்டு பெரியவர் யாரு அப்படின்னு கேட்கிறாராம். என்ன யார் வந்திருக்கேன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டான். காய்கறி தோலி அப்படின்னு சொன்னாராம் கிருஷ்ணமூர்த்தி. காய்கறி தோலி அப்படின்னு போய் சொன்னாராம் அந்த அணுக்க தொண்டர் பெரியவர்கிட்ட. உடனே வர சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் தரிசனம் பண்ணிக்கணும், அதுக்காக தானே. அதனால ஒரு டார்ச் லைட்டை தம் மூஞ்சிலே அடிச்சுட்டு அவருக்கு முகத்தை காட்டுறாராம் பெரியவர். எங்கேயோ கிராமத்துல பெஞ்சில் படுத்துட்டு இருக்கார், மூஞ்சில அப்படி காட்டுறாராம். அதை பார்த்துட்டு சரி சுவாமி போயிட்டு வரேன். சரி அப்ப நீ கிளம்பு, பார்த்தா சொன்னோம் வந்தியோனோ, நீ கிளம்பு அப்படிங்கிறாராம் பெரியவர். அப்போ அங்க சுத்தி இருக்கிற நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, இருந்துட்டு போலாமா என்ன? அப்படி இல்லடா, ஞாயிற்றுக்கிழமை நிறைய ஜோலி இருக்கும் உனக்கு அப்படின்ட்டு அனுப்பிடுறாரு. ஏன்னா இந்த வாரம் முழுக்க அவருக்கு பேங்க் ஒர்க் இருக்கு. இந்த வியாழன் வெள்ளியில இந்த காய்கறி தோலி கலெக்ஷன் இருக்கு. சனிக்கிழமை ஃபீடிங் ப்ரோக்ராம் இருக்கு, கலெக்டிங் அப்புறம் ஃபீடிங், கலெக்டிங் கேதரிங் ஃபீடிங் 3 இருக்கு. அப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அவர் வீட்டு விவகாரம் ஏதாவது கவனிக்க முடியும். அதை உணர்ந்தவர் எவ்வளவு இங்கிதமா அவனை இருக்க சொல்லாதரா, அவன் ஞாயிற்றுக்கிழமை ஜோலி இருக்கும் அவனுக்கு, அவனை போக சொல்லுங்கிறார். அது எவ்வளவு அழகா அவர் புரிந்து கொண்டு சொல்லி இருக்கிறார் என்று ரசித்தபடியே நம்முடைய காய்கறி தோலி கிருஷ்ணமூர்த்தி
வெளியே வருகிறார். 3 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 3 வருடங்கள் இந்த காய்கறி தோலி கலெக்ஷன் ப்ரோக்ராம் நடக்கிறது கிருஷ்ணமூர்த்தி மூலம். ஒரு வியாழன் வெள்ளியிலும் வசூல், பெரியவர் சொன்ன வசூல். அதுக்கப்புறம் சனிக்கிழமை அன்று அதை ஃபீடிங்க்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். 3 ஆண்டுகள் முடிந்த பின்பு அதை குறிப்பிடும் விதமாக, கொண்டாடும் விதமாக நல்ல வேட்டிகள் வாங்கி கொண்டு பெரியவரிடம் சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பித்தோன்னு அவர் என்ன சொல்றாரு, முதல்ல இந்த வேட்டியை எடுத்து நம்முடைய இந்த மாடுகளை பார்த்து கொள்ளக்கூடிய கோனாருக்கு கொடு, கோனாரை கும்பிடு, அவருக்கு மரியாதை செய்து அவருக்கு முதல்ல இதை கொடுங்கிறார். என்ன ஒரு அந்த எண்ணம் பாருங்க. இதற்கு பசுவை பராமரிப்பவன் போற்ற தகுந்தவன், பசுவை பாதுகாப்பவன் பணிய தகுந்தவன், வழிபட தகுந்தவன் என்கின்ற ஒரு உயர்ந்த கருத்தை அவர் வைக்கிறார். அவ்வளவு அழகான ஒரு இது. பசுவும் தர்மமும் ஒன்று. பசு, நாம் அதை பாதுகாத்தோமானால் அது அமிழ்தற்கு சமானமான அல்லது அமிழ்தை விடவும் சிறந்த தன்னுடைய பாலை தந்து நம்மை போஷிக்கிறது. தர்மம், நாம் அதை பின்பற்றினோமானால், அதை அனுசரித்து நடந்தோமானால் தக்க தருணத்தில் அது நம்மை காக்கிறது. அதனால்தான் தர்மம் தலை காக்கும்ங்கிறார். ஜீவன்களிலேயே விலங்கினத்திலேயே மிக உயர்ந்த நிலை, ஸ்பிரிச்சுவலி அட்வான்ஸ்டு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா சாத்விக குணமே உருவெடுத்த பசுதான். அதனால்தான் பசுவை வதை செய்யக்கூடாது, பசுவை பாதுகாக்க வேண்டும், கோரட்சணை செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு நவீனமான ஒரு திட்டத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நாமும் நம் வீடுகளிலேயே இதை செய்யலாம். நாம் ஒவ்வொருவருமே காய்கறி தோலி கிருஷ்ணமூர்த்தி ஆகி வீணாக்குகின்ற அந்த காய்கறி தோல்களை எடுத்து பசுமாட்டுக்கு கொடுத்து உதவலாம் என்பதற்காகவே இந்த கதை இங்கே சொல்லுகிறேன். அதன் பிறகு கிருஷ்ணமூர்த்தியினுடைய பெண்ணுக்கு ஒரு கொடும் நோய் வருகிறது, வயிறு சம்பந்தமான நோய் வருகிறது. அது பேராபத்தில் தள்ளிவிடும் என்று மருத்துவர்கள் சொல்லும் பொழுது காய்கறி தோலி கிருஷ்ணமூர்த்தி பதறிக்கொண்டு போய் பெரியவரிடம் இதை சொல்லுகிறார். பெரியவர் அப்படி வயிற்று தடவிக்கிறார், அவ்வளவுதான். தன்னுடைய வயிற்றை இப்படி தடவி கொண்டு போயிட்டு வாங்குறார், சரியா போச்சு, நோய் குணமாச்சு. இது காய்கறி தோலி கிருஷ்ணமூர்த்தியின் கதை. மகா சுவாமிகளுடைய மகா வாக்கியம், அருமையான வாக்கியம் இன்றைக்கு, கற்பது மட்டும் போதாது, 4 பேருக்காவது கற்பிக்க வேண்டும் என்கிறார். It is not sufficient if you are educated, you must educate at least a few persons என்கிறார். அன்னச்சத்திரம் 1000 கட்டல், ஆலயம் 10,000 நாட்டல்னு சரஸ்வதி பூஜை கவிதையில பாரதி வரிசைப்படுத்துவான். என்ன விதமான புண்ணியங்கள், அன்னச்சத்திரம் ஒரு 1000 கட்டுறது, 10,000 ஆலயங்கள் கட்டி கொடு. அன்னையாவினும் புண்ணியம் கோடி, அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். நீங்க என்னென்னலாம் தர்ம காரியங்கள் செய்வீர்களோ அதையெல்லாம் விட உச்சகட்டமான புண்ணியமான தர்ம காரியம் எது என்று கேட்டால் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று தமிழ் பலவிதமாக அதை கொண்டாடுகிறது. எனவே கற்பது மட்டும் போதாது, 4 பேருக்காவது அதை கற்பிக்க வேண்டும். அதில் இன்னொரு நுட்பமும் இருக்கிறது. நாம் கற்பதை காட்டிலும் கற்பிக்கும் போதுதான் கல்வியை இன்னும் அதிகமாக அறிகிறோம், கல்வியை இன்னும் அதிகமாக பெற்றுக் கொள்ளுகிறோம். கற்றதை உணர்கின்ற தருணம் என்பது நாம் கற்றதை மற்றவருக்கு கற்பிக்கும் போதுதான் நேர்கிறது. ஒரு செல்வத்தின் சிறப்பு, ஒரு செல்வத்தின் அனுபவம் எப்பொழுது பெறப்படுகிறது என்றால் நாம் பெற்றதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போதுதான் அது பரிமளிக்கிறது. எனவே சொல்லி நாம் செய்ய வேண்டியவை 2. 1, காய்கறி தோலை வீணாக்காமல் நம்முடைய மாடுகளுக்கு நாம் அதை காய்கறி தோலி கிருஷ்ணமூர்த்தி போல் வழங்குவோம். இன்னொன்று, நாம் கற்றதை பலரிடம் பகிர்ந்து கொள்வோம், 4 பேருக்காவது சொல்லித் தருவோம். அதன் போல் பெற்றதன் பயனையும் கற்றதன் பயனையும் ஒரு சேர நாம் அடைவோம். இதுவே தர்மத்தில் வாழும் நெறி என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம்.